நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல நாளுக்காய் நேரத்திற்காய் உமக்கு நன்றி. டேவிட் லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் இழந்த போது லினன் எஃபோடு தரித்தவனாய் உம்மிடத்தில் வந்து நின்று, shall I pursue, shall I overtake, நான் போகட்டுமா பின்தொடரட்டுமா என்று ஜெபத்தில் ஒரு ஆசாரியனை போல உம்முடைய சமூகத்தில் வந்து நின்ற போது, நீ போ பின்தொடரு, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். Put on the linen ephod, inquire of the Lord, stand in his presence, you will recover everything. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். டாடி, இந்த சத்தம் கேட்ட உங்க பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். சிலர் கஷ்டப்பாதையில போறாங்கப்பா, வேதனைகளோட கடந்து போறாங்க, இதயம் சற்று சோர்வடைவதை காண்கிறார்கள். அப்பா, நான் வேண்டி ஜெபிக்கிறேன், தேற்ற யார் இல்லையா, தாங்களே தங்களை தேற்றிக் கொள்ளட்டும். Like David encouraged himself, let them encourage themselves. Stand in your presence, look into your face, inquire of you, pray unto you and walk in an experience with you. உம்மோடு உள்ள உறவின் அனுபவத்தில் வளரட்டும் என்று நான் வேண்டி ஜெபித்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. சீக்கிரம் உங்க நாமத்தை நாங்க கொண்டாட எங்களுக்கு நல்ல நேரங்களை தாங்கன்னு வேண்டி ஜெபித்து உங்க திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தால் எங்களை இடைக்கட்டுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து கரங்களை உயர்த்தின ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், சத்தத்தை கேட்ட யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. சத்தமா ஒரு ஆமென்.